குருவுக்காக நாங்களும் பல இடங்களுக்கு பயணம் பொழுது இந்த இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வந்திருக்கிறோங்க. குருனா யாருன்னு கண்டுபிடிக்கணுமா, இந்த இடத்துக்கு வாங்க. சீடர்னா எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா, இந்த இடத்துக்கு வாங்க. குளம் கோவில் தந்திரம் எப்படி இருக்கணும், தந்திரத்தையே விந்திரமா மாத்தின குருவின் ஆலயம் எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஆலயத்துக்கு வாங்க. குருவின் சந்திர கடாட்சம் எப்படி இருக்கணும், சூரிய கடாட்சம் எப்படி இருக்கணுங்கிறது கூட இந்த ஆலயத்துல 2 பாகுபாடா பிரிச்சு காமிச்சிருக்காராங்க. குருவே தன்னுடைய கருவறையில அர்த்தம் தந்த ஈஸ்வரராகவும் அர்த்தம் தந்த நடராஜராகவும் இருக்கிறாராங்க. அதாவது பெண்ணுடலையும் ஆணுடலையும் தனக்குள் இருந்து அர்த்தநாரீஸ்வரரா முழு ஆபரண உடலையும் முழு ஏற்புடலை செய்து உச்சகட்டத்தில் உயரிய நோக்கு அடைகிறதுக்காக எல்லோரையுமே தன்னுடைய கருவறைக்குள்ள வச்சு அழகுபடுத்த ஆலயமா கூட இந்த ஆலயத்தை அறிவிக்கலாங்க. இதுவரை எங்களுடைய எண்ண கொள்கையில எது இருந்தாலும் சரிங்க, எங்கள் குருநாதராகிய குரு தவசுந்தனாரின் 7ஆம் நிலை பட்டறையிலிருந்து இந்த ஆலயத்தின் 2 பணிகள் இன்னும் முழுவடையாம இருக்குங்க. எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னு கேட்டா சுமார் 800 - 900 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஆலயத்தை கணிச்சிருக்காங்களாங்க. கணித்தது எப்படியோ தெரியாதுங்க. ஆனா உச்சகட்ட வரலாறு இவங்க உருவாக்கும் பொழுதே 3000 ஆண்டுகளாவது சமரசம் இல்லாத வாழ்க்கையில் சமநிலையை உருவாக்கணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கா இருந்திருக்குங்க. இதுவரை யாருக்கும் கிடைக்கப்படாத மாபெரும் விஷயத்தை இந்த ஆலயத்தின் திருப்பணி நடத்தும் பொழுதே முதல் விஷயத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்க. குளக்கரையில ஒரு ஆமை இல்லாத 9 ஆமைகளை இதுல விட்டுருக்காங்க. முதல் ஆமைக்கு தென்னிந்தியாவையே ஆளணும், மீதி இருக்கிற 3 ஆமைகளையும் உலகத்தில் இருக்க எல்லா ரட்சகர்களும் தன்னை நேசிக்க வேண்டும், தனக்குள் இருப்பது எது என்பதை உணர்ந்தால் அவர்கள் அனைவருக்குள்ளும் நான் என்பதை முழுமையாய் உணரலான்னு சொல்லி முச்சந்திகளையும் 3 கட்டங்களா உணர்வு கொட்டைகளில் படைச்சு காட்டினாங்களாங்க. தெற்கு கோபுர வாசல்ல இருந்து மேற்கு கோபுர வாசல் வரைக்கும் இதுவரை யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயமா கூட இந்த ஆலயத்தை அறிவிக்கலாங்க. கொற்கை நன்றின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோவில்னா எப்படி இருக்கணுங்கிறதையே ஆகம விதியிலிருந்து மாற்றி அமைச்ச ஆலயமா கூட இருக்கலாமாங்க. குருவின் கருவறைக்கு எதிர் திசையில நேரா தாங்க குரு நந்தி இருப்பாங்க. இங்கு குரு நந்தி கூட ஒரு அடியிலிருந்து 3.5 அடி வரைக்கும் விலகி இருந்து உச்சகட்டத்தில் தன் குருவிற்காக ஆதன வாயில் யார் இருக்கின்றாரோ அவர் இந்த குளத்திலேயே அமர்ந்திருக்கிறார் சொல்லி குளத்தையே ஆபரணம் சுட்டி காட்டிய அழகான ஆலயமா இதை சொல்லலாங்க. மேற்கு கோபுர வாசல் மிகவும் பிரசித்தி பெற்றதா இருக்குங்க. தெற்கு வாசலுக்காக குரு தன்னுடைய 2 பாகங்களை முழுமையா முடிக்கும் பட்சத்துல 3வது ஆலய பணியை தொடங்குறதுக்காக இங்கிருந்து சுமார் 16,000 ஊற்றுகள் எடுத்து எத்தனை இடங்களுக்கு பயணிக்கணும்னு நினைச்சாரோ அத்தனை இடத்துக்குமே அவருடைய பெயரிலிருந்து சுமார் 3000 சீடர்கள் வடிவெடுக்கணும். அந்த 3000 சீடர்களும் சுமார் 300 எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாது. தன்னுரையில் தன்னை முழுமையாக உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஆபரணம் செய்து கொண்டால் அவர்களைப் போல வேறு யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதையும் உச்சகட்டத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்டாராங்க. பிரதி நன்முறையில் இவருடைய வரலாறு எல்லாமே பேதகு வரலாறு தாங்க இருக்கு. சூட்சுமத்தையே ஆதி சூட்சமும் ஆங்கார சூட்சமும் வேத சூட்சமும்னு சொல்லி 3 சூட்சமங்களை இதில் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆலயத்துக்கு இன்னும் கூட சில பெயர் வரலாறுகளை நாங்கள் குறிப்பிட ஆசைப்படுறோங்க. இதுவரை தென்னிந்தியாவே ஆண்ட மன்னர்கள் பல பேர் இங்கேயும் வந்து ஆலயத்தை எழுப்பினாங்கன்னா அது இந்த ஆலயம் கூட சொல்லலாங்க. ஏன்னா குருவின் பெயரை எப்படி தூய தமிழ்ல வச்சிருக்காங்கிறதுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க இந்த ஆலயத்தை கூட ஒரு பெரும் பகுதியா சொல்லலாங்க. பேருக்கு ஏற்றபடி தான் ஆலயத்துடைய பெயரை வருங்காலங்களில் வந்த மொழிபெயர்ப்பு வேணா மாற்றி அமைச்சிருக்கலாங்க. அர்த்தம் தந்த ஈஸ்வரன்ற பெயரையும் அர்த்தம் தந்த நடராஜர்ன்ற பெயரையும் ஆதி காலத்து மனிதர்கள் எப்படி எல்லாம் உரு கொடுத்திருக்காங்க. உரு கொடுத்த பொழுதும் தன்னுடைய ஆதி பட்டறையில அம்மனுக்கு எந்த பகுதியை கொடுத்து ஆதி சூட்சும நாடிய குருவின் பெயரிலேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்கங்க. இனி வரும் காலங்களில் உங்களுடைய பெயரையும் இது போல நீங்களும் உங்களுடைய இடுபட்டறையில முழுமையா உணரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களோடு 2 குலவுகளை முழுமையா முடிச்ச எங்கள் குருநாதருக்காக மீண்டும் ஒரு முறை ஆலய பணியில யாரெல்லாம் முழு நீதிகளை உருகொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஆட்சியின் பீடமோ இதே போல அமையட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டுங்க. உங்களுடைய ஆட்சியின் கீழ் இனி யாரெல்லாம் எங்களுக்கான பலிப்பட்டறையிலிருந்து வேதம் எப்படி கற்க வேண்டும், வேத நூல் எப்படி இருக்க வேண்டும், ஞானம் என்பது எப்படி கிடைக்க வேண்டும், அதிபதி என்றால் யார், குரு என்றது என்ன, குருவின் தத்துவம் எதனை உரைக்க வேண்டும், தேகத்தில் உச்சகட்டத்தை உரைக்க வேண்டியவர்கள் எல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள், அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய உதாரண பொருட்கள் எல்லாம் எது, சௌகரியம் இல்லாத ஒரு நாடு எங்கிருந்து புறப்பட போகிறது, வேதத்தில் இதுவரை யாரெல்லாம் கற்றுக்கொண்டதன் பலனை முழுமையாய் உலகிற்கு படைப்பாற்றலின்படி ஒப்படைத்தார்கள். இவை அனைத்தையுமே எங்களால் கொடுக்கப்படும் என்றில் இனி ஒவ்வொருவருமே இந்த உலக பத்திரத்தில் எங்கிருந்து எல்லோரும் புறப்படுகின்றீர்களோ அங்கேயே மீண்டும் உங்களுடைய பிறப்பின் ரகசியமும் வெளியிடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஆட்சியின் கீழ் மீண்டும் எங்கள் குருநாதர் குரு தவசுதநாதரின் 8ஆம் நிலை பட்டறைக்கு இது வித்திட்ட பீடமா நாங்க அறிவிக்கிறோங்க. 3 கோள் 6 ஆராய்ச்சிகள் 9 நிலவரை பட்டறைகள் 12 கோலங்களை போட்டு அழகுபடுத்திய ஆலயமா தான் இந்த ஆலயத்தை நாங்க அறிவிக்கிறோங்க.
குருவின் நிலவரை கொள்கையிலிருந்து மீண்டும் எங்களுடைய உச்சக்கட்ட சகாப்தத்தில் மகாராஷ்டிராவின் இந்த ஆலயமும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். ஒரு காலகட்டத்தில் குருவின் பிரதான வாயிலிருந்து நாங்களும் உரைக்க கடவுதுங்க. என்றும் எங்கள் குருநாதர் குரு தவசூதனாரின் 8ஆம் நிலை குற்றலிலிருந்து யாரெல்லாம் பிரசித்தி பெற்ற சீடர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீண்டும் ஆதி நூல் எது என்பதை உணரும் பட்சத்தில் அவர்களுக்கும் இவ்வாய்ப்பு கொடுக்க எங்களால் குரு என்றும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார். குருவின் ஆசீர்வாதம் என்றும் அனைவருக்கும் கிடைக்கப்படட்டும் என்ற ஒவ்வொரு தருவத்தையும் இங்கு எல்லோருக்கும் ஒப்படைக்க சொல்றாங்க. குருவின் நியதியிலிருந்து இன்னும் மாறாமல் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே குருவின் அருள் பெறட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.